AutoCAD இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் Crosshair சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே டேப்பில் இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களோட Crosshair சைஸ் சேஞ்ச் ஆகும். இல்லைனா இதில் வேல்யூ டைப் பண்ணிடுங்க. அப்ளை ஓகே கொடுத்தாச்சுன்னா உங்களோட Crosshair சைஸ் சேஞ்ச் ஆகிரும். அடுத்ததான் ஆட்டோ ஸ்னாப் மார்க்கரோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்னாப் மார்க்கர்னா என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு லைன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ட்ரா பண்ணும்போது க்ரீன் கலரில் தெரியுது தான் ஆட்டோ ஸ்னாப் மார்க்கர். இப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேம் ஆப்ஷனுக்குள்ளே போங்க, டிராஃப்டிங் செட்டிங்ஸில் இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோ ஸ்னாப் மார்க்கரோட சைஸை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் அகெயின் லைன் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்ததாக அதே டிராஃப்டிங் செக்ஷனில் அப்பேர்ச்சர் சைஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த அப்பேர்ச்சர் சைஸ்னா என்னன்னு பார்க்குறதுக்கு அந்த அப்பேர்ச்சரை நம்ம ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணலாம். இதில் இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒரு டாட்டு ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது. இதுதான் அப்பேர்ச்சர். இப்போ நான் அந்த ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது அந்த ஆட்டோ ஸ்னாப் மார்க்கர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அந்த ரெக்டாங்கிளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆப்ஷன்ஸில் போய் டிராஃப்டிங்கில் அப்பேர்ச்சர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த அப்பேர்ச்சர் பாக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்களோட Crosshair ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே உங்களோட ஆட்டோ ஸ்னாப் மார்க்கர் வந்து கிரியேட் ஆகிரும். பிக் பாக்ஸ்னா என்ன, கிரிப்னா என்னன்னு பார்த்துட்டு அதோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எரேஸ் கமாண்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போவும் தெரியக்கூடிய இந்த சின்ன ரெக்டாங்கிள் தான் பிக் பாக்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 ரெக்டாங்கிள் ப்ளூ கலரில் தெரியுதா, இதுதான் கிரிப். இப்போ இந்த ரெண்டோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன் டேப்பில் போயிட்டு இது வந்து பிக் பாக்ஸோட சைஸ், இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் அந்த ப்ளூ கலர் தெரிஞ்ச கிரிப்போட சைஸு இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக் பாக்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சேம் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிப்போட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும்.